வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர்.tk Tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சளி, இருமல், காய்ச்சல், அதாவது நம்ம சுவாச கோளாறுகள், ஏதாவது உங்களுக்கு மூச்சு விடுறதுல சிரமம், இல்லது நுரையீரல் ஏதாவது ஒரு பிரச்சனை, இதுக்கு ஒரு எளிய வீட்டு வைத்தியம், ஹோம் ரெமெடி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால உங்களுக்கு நிறைய மழை வந்துட்டு இருக்குது, சளி பிடிக்கும், எல்லாத்துக்கும் சாதாரண காய்ச்சலாக இருக்கும். உடனடியாக நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் மருந்து மாத்திரை சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. 3 நாள் கண்டினியூவாக குடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சளி, காய்ச்சல், இருமல் மற்றும் சுவாச பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும். என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த சளி, இருமல், காய்ச்சல் மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம், அதாவது நுரையீரலுக்கு பலப்படுத்தக்கூடிய ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி இலை தேநீர் தான். இந்த துளசி இலை தேநீர் ரொம்ப ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த துளசி இலையை எல்லா கோயில்லையும் அது ஒரு தீர்த்தமாக கொடுக்குறாங்க. தினசரி துளசி இலையை காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம வழிபடுறது ஒரு வழக்கமாக இருந்திருக்குது. நுரையீரலுக்கு அவ்வளோ ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதாகும். 10-20 இலை எடுத்துக்கங்க நீங்கள் துளசி இலையை. இந்த துளசி இலையை உலர்ந்து இருந்தால் ரொம்ப நல்லது, அல்லது பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சையை எடுத்துக்கங்க. ஸோ இதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் போட்டு ஒரு 10 இலை துளசி இலையை போட்டுருங்க. அதில் ஒரு 2 ஏலக்காய், 2 லவங்கம். ஏன்னா லவங்கத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கூட இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலில் அதிகரிக்கக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த லவங்கத்துக்கு 2 சேர்த்துங்க. நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வடிகட்டிட்டு 1 ஸ்பூன் தேன் இதில் ஆட் பண்ணிங்க. தேன் ஆட் பண்ணி நீங்கள் இதை குடிச்சிட்டு வரலாம். 2 டைம்ஸ் குடிக்கலாம். காலையிலையும் குடிக்கலாம், நைட்டும் குடிக்கலாம். சளி, இருமல், காய்ச்சல் இருக்கிறவங்க குடிக்கலாம். சுவாசத்தில் ஏதாவது பிரச்சனை, மூச்சு விட முடியல, ஆஸ்துமா ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க குடிக்கலாம். நுரையீரலுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் DRTK.